தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அவரை நாங்க இந்த வேலையில கவனிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு. அது மட்டுமில்ல, யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நந்தகோபால் ரமணன். நந்தகோபால் ரமணன் அவர்களை நாங்கள் இந்த வேலைக்கு அன்போடு அழைக்கிறோம். அதுல வந்து என்ன பாட்டு வரி எனக்கு இந்த பாட்டிலே என்ன வரி சொன்னா, புத்தகைக்கு தெரிஞ்ச பெண்களின் நான் சொல்லு சிங்கதான் அதை தேவையாது கண்டிப்பா உங்களை மாதிரி போட்டு அது போட்டு ஓகே. அப்படியான பல்வேறுபட்ட சிறப்பான பாடல்கள், குட்டுப்பாட்டு மட்டுமல்ல ஏராளமான பாடல்களை பாடி குட்டுப்பாட்டி கூடாக பட்டி தொட்டி எல்லாம் பரவலாக பேசப்பட்ட நம் யாழ்ப்பாணத்தின் பாடகர் நந்தகோபால் ரமணன் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்து கொள்கின்றோம். ஓகே, திரை நீக்கப்படட்டும். எனவே எங்களுடைய யாழ்ப்பாண கலைஞரை பாடகர் நந்தகோபால் ரமணன் இவர் குட்டுப்பாட்டுக்குள்ளாக பட்டி தொட்டி எல்லாம் பரவலாக பேசப்பட்ட யாழ்ப்பாணத்தை பாடகர். இப்போது அதிகமான பாடல் வாய்ப்புகள் அதற்கு வந்து கொண்டிருக்கிறது. என்ன அதிகமான பாடல் வாய்ப்புகள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாடுறவங்க ஒரு ஓங்கி ஒதுக்கிட்ட கரகோஷங்கள். அவர் பேசுறதை விட அவர் பாட்டு பாடினா ரொம்ப அழகா இருக்கும். அவருடைய கைகளிலே நாங்கள் ஒளிவாங்கியை கொடுத்து விட்டு குட்டுப்பாட்டு கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா? சத்தமா எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் ஏராளமான கலைஞர்களை உருவாக்கினது அந்த கலைஞர்களில் நான் ஒருவன். இந்த திருப்பியும் அழைப்பமைக்கு மிகப்பெரிய கோடி நன்றிகள். தொடர்ச்சியாக நாங்கள் பாடலுக்கு செல்வோம்.
பழம் வாழைப்பழம் நினைவோம் ஒரு கற்றகடி முட்ட பொதியில் போட்டு அலைவோம் கனவு 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 சாதி என்று கனவு அந்த தேசம் இங்கு அமைந்தா தேசிய உணவு குத்தி வையவன் ஆட்சி முத்து கொட்டியில கொட்டியில ஒரு மருத்துவம் பார்க்க முத்து சட்டியில நாடு போனால் என்ன போனால் என்ன கனவு 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 சமசியம் கனவு அந்த தேசம் தேசிய உணவு அந்த தேசம் அமைஞ்சா புத்து தேசிய உணவு இவர்களே யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடம் என்பது சாதாரணமான பட்டதாரிகளை மட்டும் உருவாக்குவது அல்ல, அது பல கலைஞர்களை உலகிற்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இடம் என்பதை நாங்கள் பரவலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேறு யாரும் இல்லை, எங்களுடைய அண்ணா ரமணன் அவர்கள். அவரை பாட்டோட சும்மா விட்டுவிடக்கூடாது என்பது அவருக்கு கௌரவிப்புகள் எல்லாம் இருக்கு. எனவே இந்த கௌரவிப்பை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசமையின் துறையினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு பி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை நாங்கள் இந்த வேளை மேடைக்கு அன்போடு அழைத்திருக்கிறோம். அவருக்கான மாலை அறிவிக்கப்பட்டு பொன்னாடி போர்க்கப்பட்டு அவருக்கு இப்போது நாங்கள் நினைவு சின்னங்களை வழங்கி அவரை பல்கலைக்கழக தலைப்பீட மாணவர் சமூகம் வரவேற்பதோடு அவருக்கான கௌரவிப்புகளை வழங்கிக் கொள்கிறோம். எனவே மீண்டும் கரங்களை தட்டுகின்ற வரைவோடு இருக்கிறீங்க சாடி வரைவோடு இருக்கிறீங்க அந்த உற்சாகத்தோடையும் புத்துணர்ச்சியோடையும் அவருக்கு நாங்கள் சந்தோஷமாக வாழ்த்துகின்றோம். இன்னும் பல பாடல்கள் எங்களுடைய இடங்களை பற்றியெல்லாம் நிறைய பாடல்கள், காதல் பாடல்கள், அதே மாதிரி கானா ஸ்டைலில் பாடக்கூடிய பாடல்கள் என்று சொல்லி ஏராளமான பாடல்களை சமூகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக புட்டுப்பாட்டினோடாகத்தான் இவர் எல்லோருடைய மனங்களிலும் ஆழமாக பதிந்திருக்கக்கூடியவர். எனவே மீண்டும் கரங்களை தட்டி இந்த நிகழ்வுகளை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழக தலைப்பீடு பழைய மாணவர் நந்தகோபால் ரமணன் அண்ணாவுக்கு என்னுடைய நன்றிகள் நான் நினைக்கிறேன். 2019ஆம் ஆண்டு என்னுடைய பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற மழையுடனான பொங்கலில் இவருடைய பாடல் ஒலித்தது. அதற்கு பிற்பாடு 2025ஆம் ஆண்டு இங்கே நடக்கக்கூடிய கைலாசபதி கலையரங்கில் நடக்கக்கூடிய இந்த பொங்கல் விழாவில் இவருடைய புட்டுப்பாடல் ஒலித்தது மிகவும் சிறப்பான விஷயம். எனவே இந்த விதமான நன்றிகள் இவருடைய இசை பயணம் தொடர்ந்து வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல போகின்றோம். என்ன நிகழ்ச்சி?